ப்ரோக்ராம் வந்து எம்ஓபி வைஷ்ணவா காலேஜில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஐ எம் ரியலி ப்ரவுட். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் இது எல்லா கல்லூரிகளிலும் இது தொடங்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டு, இன்னைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியா ஹைப்பா இருக்கிற இந்த வேர்ல்டுல ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறது என்பதும், ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அம்பாசடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து அதன் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கான்வர்சேஷனை நம்ம கொண்டு போறோம். இதன் மூலமா மாணவர்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாணவர்களோ, தேர்தல் பயம், தேர்வு எக்ஸாமினேஷன் டைம்ல குழந்தைகள் இருக்கிற அந்த மன அழுத்தங்கள், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள இருந்து ஸ்கூலுக்கு வருகிற பொழுது கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், சோ அவங்க நண்பர்கள்ட்ட கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் கலந்துரையாடல் பண்ணி இந்த கவுன்சிலர்ஸ் வந்து ஒரு 10 minutes 5 minutes அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், அவங்க கிட்ட இருக்கிற அந்த மன அழுத்தத்தை நீக்கி அவங்க they are come to in the normal folder. அவங்க ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு வந்து தேர்வு எழுதி அந்த மன அழுத்தம், மன அச்சம், மன கவலையிலிருந்து விடுபடுவதற்காக வெல்னஸ் அம்பாசடர் என்கிற ஒரு புரோகிராமை கொண்டு வந்திருக்கிற எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். மானிய கோரிக்கைகள் நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு அமைச்சர்களும் துறை ரீதியான பதில் கொடுப்பதற்காக நிறைய படிக்கிறாங்க. அதனால நாளையிலிருந்து தான், மண்டேவிலிருந்து நீங்க துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் வரப்போகுது. எனக்கு உயர்கல்வித்துறைக்கு 24ஆம் தேதின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. உயர்கல்வித்துறை 24th வருது. மார்னிங் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், ஆப்டர்நூன் வந்து ஹையர் எஜுகேஷன் வருது சார். அதனால நாங்க அமைச்சர்கள் எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் சார். புதிய அறிவிப்புகள், இந்த லேப்டாப் என்பது கொள்கை திட்டத்தில் நாங்க அறிவிச்சிருக்கிறோம். என்ன அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து 2000 கோடி ஒதுக்கீடு, 10 லட்சம் லேப்டாப்புகள் வழங்குவதற்கான திட்ட மதிப்பீடு தயார் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனா இது அனௌன்ஸ்மெண்ட் எங்க வரணும்? டிமாண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ்ல தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரணும். சோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹாவ் டு வெயிட். இன்னும் ஒரு 10 தினங்கள் நீங்க காத்திருக்கணும். அதே போல இந்த 2 லட்சம் என்ன, கிட்டத்தட்ட 2000 விடுதிகள் கட்ட, 200 விடுதிகள் கட்ட போறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் பயனடைய போறாங்க. 3200 கோடியில பிபி பப்ளிக், அதாவது பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பெரிய ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ். சோ இதெல்லாம் நீங்க வந்து யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் ஒரு 10 நாள் காத்திருந்தீங்கன்னா Honorable CM will give you a good news for all. சார், கடந்த கல்வி ஆண்டுல வந்து லேப்டாப் வந்து இறுதியா கொடுக்கப்படும் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது தொடருமா இல்ல இந்த பட்ஜெட்ல? நோ. லேப்டாப் என்பது மாணவர்களுக்கு வழங்கப்படும். இதுதான் எங்களுடைய கொள்கை முடிவு. மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லைன்னு நாங்க சொல்லலையே, கொடுக்கத்தான் போறோம். ஆனா கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் அந்த கொள்முதல்ல வித்தியாசப்படுது. என்னன்னா, ரேட் வந்து 25ல இருந்த ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல ரேட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன்ஸ், அதாவது முன்ன இருந்ததை விட இப்போ அட்வான்ஸ் பண்ண போறோம் நாங்க. இது 2. 3வது கொள்முதல் நிறைய கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. சோ we are sort out very soon in this laptop issues. எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கலாம் சார்? அதெல்லாம் போக போக பார்க்கலாம் சார். திஸ் இஸ் பிரைமரி ஸ்டேஜ். இப்பதான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க வந்து அதுக்கு கட்டடம் கட்டி விட்டுறாதீங்க, பொறுமையா இருக்கணும். அதான் அங்க சொல்லிட்டேன் சார்.